என்னுடைய நினைவிருந்த நாளிலிருந்து இப்போது வரை என்னுடைய வேதனைகள் ஒவ்வொன்றையும் உங்களிடம்தானே கூறிக்கொண்டிருக்கிறேன். இத்தனை நாளும் உங்களுடைய காலடிதான் எனக்கு கதியென்று இருக்கிறேன் அம்மா. அதனால் நான் வைத்த கோரிக்கைகளை ஏற்று எனக்கு பதில் கூறுங்கள் அம்மா. இல்லை, அமைதியாகத்தான் இருப்பேன் என்றாலும் அமைதியாக இருங்கள் அம்மா. இனி உங்களிடம் சமர்ப்பிப்பதற்கு என் மரணத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை அம்மா. நிறுத்து என் அன்பு மகளே, என்ன வார்த்தையை கூறிவிட்டாய்? இந்த வார்த்தையை கேட்பதற்காகவா நான் இவ்வளவு நேரமும் நீ கூறுவதை அமைதியாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன்? இனி ஒரு முறை உன் வாயிலிருந்து இந்த வார்த்தையை நான் கேட்கவே கூடாது. உனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதையே மறந்து விட்டாயா? உன்னை விட்டால் சொந்தமென்று சொல்லிக்கொள்ள அவர்களுக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? அவர்கள் நிலை அறிந்து பேசுகிறாயா, அறியாமல் பேசுகிறாயா? என்னை கோபம் கொள்ள வைக்கிறாயா மகளே? கூறு. வந்து விட்டீர்களா அம்மா? என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. உங்களை கோபப்படுத்தும் எண்ணத்தோடு நான் பேசவில்லை. உங்கள் மகளை பார்த்தீர்களா? எல்லாம் முடிந்து விட்டது. என் உடலும் மனமும் பலமிழந்து விட்டது. இனி உங்களிடம் கூற என்னிடம் வார்த்தைகளும் இல்லை. என் நாவும் வறண்டு விட்டது அம்மா. நீங்கள் வந்திருப்பதை கூட என்னால் காண முடியாமல் கண்கள் மூடி மறைக்கின்றது அம்மா. ஒரு ஒளி மட்டுமே என் கண்களுக்கு தெரிகிறது. வேதனைகள் என்னை வாட்டுகின்றது. துக்கம் தொண்டையை அடைக்கின்றது. உங்கள் பாதத்தை தாருங்கள் அம்மா. ஆசை தீர வணங்கிவிட்டு உங்கள் பாதத்தில் தலை சாய்த்து கொள்கிறேன் அம்மா. என் அன்பு மகளே, என் அருகினில் வா. இதோ இந்த நீரை அருந்திவிட்டு என் மடியில் தலை சாய்த்துக்கொள். நீ வைத்த கோரிக்கைகளுக்கெல்லாம் நான் விளக்கம் தருகிறேன். அமைதியாக கேட்பாயா என் அன்பு தங்கமே? கேட்கிறேன் அம்மா. என் அன்பு மகளே, நீ என்னிடம் என்ன கூறினாய்? போன ஜென்மத்தில் நீ செய்த பாவங்கள் என்னவென்று என்னிடம் காட்டுங்கள் என்று கூறினாய் அல்லவா? போன ஜென்மத்தில் நீ செய்த பாவங்கள் போன ஜென்மத்திலேயே முடிந்தது. இதுவரை அதை பற்றி தெரிந்தவர்கள் என்று எவரும் இல்லை. அது காலத்தின் கட்டாயம். இருந்தும் உன்னிடம் நான் விளக்கம் தருகிறேன், கேள். நான் இந்த ஜென்மத்தில் உனக்கு தந்த மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? உன்னை நல்லவளாக படைத்ததுதான். அதை நீ முதலில் தெரிந்து கொள். நீ போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தாய் என்று நான் காட்டுகிறேன் என்று நினைத்துக்கொள். நீ செய்த அந்த பாவச் செயலை பார்த்தால் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா? இப்போதுள்ள வேதனையை விட பல மடங்கு வேதனையை அனுபவிப்பாய். இவ்வளவு பெரிய பாவச் செயலை நானா செய்தேன் என்று உடைந்து போவாய். ஏனென்றால் போன ஜென்மத்தில் நீ கெட்டவளாக படைக்கப்பட்டிருந்தால் நீ செய்த பாவங்கள் எதுவும் உன் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜென்மத்தில் நீ நல்லவளாக படைக்கப்பட்டிருக்கிறாய். இப்போது நீ போன ஜென்மத்தை திரும்பி பார்த்தால் இன்னும் அதிகளவு துன்பத்தையே சந்திப்பாய். உன்னால் நிம்மதியாக தூங்க முடியாது.